அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான துதிப்பிற்குரிய இரட்சகரை, சாட்சியாளரை, உண்மையாளரை, ஆதரவு அளிக்கக்கூடியவரை, சக்தியான அந்த ஒருவரை, ஒப்பிட முடியாத நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்வுடைய அருளால, அவருடைய வார்த்தைகளிலிருந்து அவர் எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக நாம ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில், அறிவில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதை நாம தொடர்ச்சியா ஒவ்வொரு வசனங்களையும், சின்ன சூறா, பெரிய சூறா, இடப்பட்டது, மக்கள் மத்தியில கருத்து கேட்டு அவங்க சொல்லக்கூடிய வசனங்களையும் நம்ம பேசிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நமக்கு ரஹ்மத்தக்கா ஒரு வசனம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அன்கபூத் 29வது அத்தியாயத்தினுடைய ஒரு 10வது வசனம். அதை பத்தி நம்ம இன்ஷால்லா வாசிச்சுட்டு நம்ம அதை பார்ப்போம். நமக்கு என்ன அல்லாஹ் அதை கற்றுக் கொடுக்க நாடுறாரோ அதை கற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 29. அன்கபூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபி வார்த்தை. அவருடைய தமிழ் சிலந்தி பூச்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 8 கால் பூச்சி நம்ம சொல்லுவோம். சின்ன பூச்சி தான், ஆனா அதுக்கு 8 கால் இருக்கும். அந்த தலைப்புள்ள ஒரு சூரா. நம்ம அதை பற்றி பார்ப்போம். வசனம் 10. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடவுளுக்காக ஏதேனும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவுடன் அவர்கள் மனிதர்களின் வன்கொடுமையை கடவுளின் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர். ஆனால் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உமது வழியில் ஆனால் உம்முடைய இரட்சகரின் ஆசீர்வாதங்கள், நம்ம தமிழ் குர்ஆன்ல இந்த ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ இடையில பேசுன சஹாபாயிட்ட, அதான் நீங்க படிக்கும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்காது. உங்களுடைய இரட்சகரின் ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் இல்ல, உங்களுடைய இரட்சகருங்கிற வார்த்தை நம்ம சேர்த்துக்கிற இந்த இடத்துல. உங்களுடைய இரட்சகரின் ஆசீர்வாதங்கள் உமது வழியில் வந்தால் நாங்கள் உங்களோடு தான் இருந்தோம் என அவர்கள் கூறுகின்றனர். மக்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டு அந்த வசனத்தை முடிக்கிறாரு. இதனுடைய வார்த்தையினுடைய விஷயங்கள் நாம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுக்கு ஒரு தலைப்பு ரஷாத் போட்டிருக்கிறாரு, நல்ல காலத்தின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி. காலங்கள் பல இருக்குது. நல்ல காலத்துல நண்பர்கள் ஒரு விதமா இருப்பாங்க. நமக்கே கஷ்டம் வந்துட்டா அந்த நண்பர்கள் காணா போயிருவாங்கல்ல, அதனுடைய தலைப்பு அங்க போடப்பட்டிருக்கு, நல்ல காலத்தில் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதை விரிவா பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் எல்லாம் மறைஞ்சவர்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். மனிதர்கள் எப்படி நடக்கிறாங்கன்னா, நமக்கு மத்தியில, மனிதர்களுக்கு மத்தியில நாம போலியாக நடக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அதை அல்லாட்ட அது பலிக்காது, அது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நம்பிக்கையில அடைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்முடைய செயல் வடிவத்துல தான் செய்ய முடியும். செயல் வடிவங்கிறது பப்ளிக்ல இல்ல, பொதுவா இல்ல, நமக்கு நம்மளை எப்படி நாம ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்முடைய சுய பரிசோதனை, நாம் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறோம்னு நம்ம தனியா சிந்திக்கணும். அதான் 4 பேர் பார்க்கும்பொழுது நேர்மையா இருக்கிறதும் பார்க்காம இருக்கும்போது நேர்மையா இருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. அப்போ 4 பேர் பார்க்கும்போது செய்யக்கூடிய நேர்மை எதுக்கு இப்ப பயன்படுதுன்னா, அது அந்த மனிதன் மீது நம்பிக்கை காட்டுவதற்காக. அது என்ன மாதிரி நம்பிக்கை? அது உறுதியான உண்மையான நம்பிக்கை இருக்க முடியுமானா இல்ல. ஆனா தனிமையிலும் கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்கள், தனிமையிலும் அந்த நம்பிக்கையை பேணக்கூடியவர்கள், அவங்க தான் உண்மையான நம்பிக்கை இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் ஒரு கேட்டகரி சொல்றாரு இந்த இடத்துல, நாங்களும் என்ன செய்ய நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் அப்படின்னு
பல்வேறுபட்ட தரப்பு மனிதர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பற்றி நம்பிக்கை எப்ப வெளிப்படும் அப்படின்னா அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது வெளிப்பட்டுரும். அது அடுத்து தொடர்ச்சி அதை பத்தி நமக்கு எல்லாம் சொல்றாரு, அவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம நம்மளை பத்தியும் நம்ம சிந்திப்போம். நாம கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்னா நாம உண்மையிலே அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா நம்மள நாம உரைச்சி பார்க்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நீதி, இதுல எல்லாம் எப்படி நாம இருக்கிறோம், கடவுளுக்கு அச்சத்தோட இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நமக்கு அதுல குறைபாடு இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கணும். ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பியூர் கிடையாது. நம்ம குறைபாடு உள்ளவங்க தொடர்ச்சியா நம்ம சொல்றோம். அது அல்லாவும் அதை சொல்றாரு, தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் சொல்றாரு. பாவம் செய்யாத மனிதன் கிடையாது, அந்த பாவங்களை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களை கடவுள் மீட்டுக் கொள்கின்றார் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா எப்பவுமே நாம நம்மள தூய்மை அப்படிங்கறத சொல்ல மாட்டோம். நம்ம பாதைகள் தான். நம்மளை கடவுள் மன்னிச்சாதான் நமக்கே மீட்சி கிடைக்கும். நான் எல்லா பாவத்துக்கும் அப்பாற்பட்டவன், எதையுமே செய்யல ரொம்ப அப்படின்னு சொல்லக்கூடியவன் ரொம்ப அயோக்கியத்தனம் உள்ளவன் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப எப்பவுமே நம்மள ஒரு சமுதாயத்துல நம்ம சமூகத்தின் மத்தியில கூட ஒரு குற்றவாளியை கூட பார்க்க முடியாது அவங்க. ஏன்னா அவன் டிக்ளேர் பண்ணிட்டான்ல, அவன் நல்லவன் சொன்னா தானே அவன் செஞ்ச குற்றத்துக்கு என்னப்பா இப்படி செஞ்சு இன்னைக்கு ஆச்சரியமா கேட்கறதுக்கு. அவனை பத்தி சொல்றான், நான் நல்லவன் இல்ல, நான் கெட்டவன் தான், நான் பாவி தான் சொல்லிட்டு ஒரு தப்பு பண்ணான்னா அவன் அவனை போய் சொல்லிட்டானப்பா என்னத்தை கேட்கறது அப்படின்னு முடிவு வந்துரும்ல. அதுதான் அல்லவன் சொல்றாரு, பாவத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களை மீட்டுக் கொள்கின்றார். ஒப்புக்கொண்டுட்டான், அவன் எப்படி குற்றம் பிடிக்க முடியல. அவன் நான் தப்பே செய்யாம வாதாட முடியுமா? அவன் வாதாடக்கூடியவரை தான் அல்ல எழுச்சிவாரு, அதை வெளிப்படுத்துவாரு. அதே சமயத்துல ஒப்புக்கொள்ளக்கூடியவனே கடவுளும் ஒண்ணு செய்ய மாட்டாரு, செய்ய அங்க வேலை இல்லைங்க நமக்கு. தன்னை ஒரு பாவி குற்றவாளி சொல்லக்கூடிய ஒருத்தனை நம்மளுமே ஒண்ணு செய்ய முடியாது. நான் யாருமே சொல்லியிருக்கிறேன்ல, நான் ஒன்னும் யோக்கியம் கிடையாது சொல்லிக்கிறேன்ப்பா, நான் சரியான ஆள் கிடையாது, நான் தப்பான ஆளுதான் சொன்னேன்ல. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா நம்ம சமுதாயம் தப்பாக பார்க்க மாட்டான். ஏன்னா நம்மளை பிரகடனப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா நிறைய மக்கள்ல பாக்குறோம், அவர்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தும் முகமா அடையாளம் காட்டுறது, பக்திமன் போல வேஷம் வச்சுக்கிறது, அதை போல எப்பவுமே கடவுள் நினைவு கொள்ளக்கூடிய மாதிரி முன்முடுத்திக்கிட்டு இருக்கிறது, கையில தஸ்மின் கையும் அலையிறது, இதெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில காட்டக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஆனா கடவுள்கிட்ட அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற உணர்வை பத்திலாம் அவன் இவன்ட்ட நம்ம காட்டுறமாடா, ஆனா பல விதமா காட்டுவான். ஒரு பணக்கார மாதிரி காட்டுவான், பக்தி மாதிரி காட்டுவான், இல்லாட்டி எனக்கு தனக்கு ஏதாவது தேவைன்னா பிச்சைக்கார வேஷம் போடுவான். எல்லா விதமான கேட்டகரி மனிதன் இருக்குது. ஏதாவது தேவைன்னா அழுக்காடை அணிஞ்சுக்கிட்டு கூட போவான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது கூட நம்முடைய இயலாமையை சொல்லி, நம்முடைய பலகீனத்தை சொல்லி கேட்கக்கூடியவங்க எல்லாம் கடவுள் தான் நமக்கு தர போறாரு. நம்ம இயலாமையை நம்ம சொல்றதுனால அவன் தரவு நினைக்க, அதுவே தவறானது. கடவுள் நான் தானே அவர் கொடுப்பாரு. நீ எல்லாத்தையும் அழுக்கு சட்டையை போட்டு ஊக்க ஊத்திட்டு போனாலும் ரொம்ப கஷ்டப்பட அவன் நினைக்குவான்னு நினைச்சு அந்த காரியம் செய்யறாங்கல்ல. கடவுளுக்கு தெரியாதா நீ என்ன நோக்கத்தோட போற அப்படின்னு? அதுல எப்படி வெற்றி கிடைக்கும்? உண்மை இல்லைல்ல அது. அதே மாதிரி ஒருத்தன் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தனையும் பணக்கார மாதிரி அதாவது நம்ம இருக்கிறது தப்பு இல்லை. எனக்கு மற்றோட தேவை இல்லை, எனக்கு கடவுள் தான் தருவாரு, நான் நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உள்ளட்சத்தோட சரியா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நாம அந்த மாதிரி வேஷங்கள் போடக்கூடாது. நம்ம ஒண்ணுமே இல்லாம அப்படி இருக்கக்கூடாது. ஆனா கடவுள் நம்மள பணக்காரன் காட்டுவாரு. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வார்த்தை இருக்குது, என்னது? தோற்றமளிப்பவர் அப்படின்னு அவருடைய தன்மையில ஒண்ணு இருக்குது. தோற்றமளிப்பவர் என்ன? யாரை எப்படி காட்டணும்னு அவருக்கு தெரியாது. நம்ம என்னத்தான் ஒரு அழகான ஆடையை போட்டு நல்ல தலையை சீவி எண்ணெயை தேய்ச்சி பவுடரை போட்டு மாலையை போட்டு போனாலும் என்ன எப்படி காட்டணும்னு அவருக்கு தெரியுமா? அதுதான் தோற்றமளிப்பவர் அவர். நான் என்ன ஜோடிச்ச மாதிரிலாம் மக்கள் வச்சு காட்ட முடியாது. என்னுடைய ஜோடில எவ்வளவு கோலா இருக்குங்கிறது அவருக்கு அல்ல காட்டுவார். நம்ம சில பிள்ளைகளை பார்த்தோன்னு சொல்ல தெரியுமா, இந்த பையனை பாட அசல் வாப்பா மாதிரி இருக்கான் அப்படிமோ. சில பிள்ளைகளை பார்த்த உடனே அம்மா அம்மா, அதே பிள்ளைய அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள்கிட்ட எப்படி 2 ஜாடி இருக்க முடியும்? பாப்பா வேற இது குடும்பம், இந்த பிள்ளை வேற குடும்பம், 2 கல்யாணம் பண்ணிருக்காங்க, குழந்தை பிறந்திருக்குது. ஒருத்தர் சொல்றோம் அசல் வாப்பா மாதிரி அப்படிமா, இன்னொருத்தர் சொல்லுவோம் அசல் உமா மாதிரி அப்படிமா. 2மே பொருத்தமா இருக்காது. ஆனா அது பொய்யா உண்மையா கேட்டா உண்மை. ஏன்னா அவனுடைய பார்வைக்கு அல்ல அப்படி காட்டுறாரு, தாயை போல ஜாடையை காட்டுறாரு. இவனுடைய பார்வை தகப்பட போல காட்டியிருக்கிறார். இதுதான் அல்லாவுடைய மகத்துவம். அப்ப அல்ல தோற்றம் அளிப்பவர்ங்கிறது உறுதியாவது அவங்களுக்கு. நிறைய பேர் நீங்க பாருங்க, ஒரு பிள்ளைய பார்த்து 2 ஜாடையும் கலந்து இருக்கும், அப்பா அம்மா கலந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். பல விதமா நம்ம சொல்றோம், நேரத்துல சொல்றோம், அதனுடைய சைஸ்ல சொல்றோம், குட்டியா இருக்காங்க நெட்டியா இருக்காங்க, கலர்ல சொல்றோம், பல விதமா சொல்றோம். எல்லாமே அல்ல. அவர் மிகப்பெரிய படைப்பாளர், பிரம்மாண்டமானவர், படைப்பாளர். அவர் நாடியை செய்யக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அவர் தோற்றமளிப்பவர் எப்படி செய்யறாரு சொன்னா, யாருக்கு எப்படி தோற்றமளியும் அப்படியே தோற்றமளிப்பாரு. அதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாமே அந்த வேஷம் போட போறோம்.
நீ பக்திமான் மாதிரி வேஷம் போட்டு என்ன செய்ய போற? லாபத்துக்காக செய்யற. அந்த லாபத்தை யாரு தருவா? நமக்கு கடவுள் தான் தரணும், நாடணும்ல. நீ விரும்புற தர்றாரு. நீ பக்திமான் வேஷம் போடுற, அதனால ஏதாவது உனக்கு பணம் கிடைக்குதா? அதை நீ அடிச்சிட்டியா செஞ்சதுனாலன்னா அது இல்ல. வாடா, நீ கெட்டது நாடி இருக்க, உனக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு நல்லா உனக்கு கொடுத்துருக்காரு. தவிர நீ உன் வேஷம் போட்டதான் கிடைச்சி நினைச்சுக்கிறாரா? ஏன்னா உனக்கு சக்தி கிடையாது. உன்னுடைய வேஷத்துக்கு ஒரு சக்தியும் கிடையாது. கடவுள் இந்த உலகத்துல தவணை வச்சிருக்கிறாரு. நீ தப்பான இதை நாடுறியா, சரிப்போ அனுபவிச்சுக்க, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிருவான். நம்ம வேஷம் போடாம தான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இது மாதிரியானதான் அல்லாடி பழிக்காதுன்னு நினைக்கிறோம். நம்ம அதை நாம ஒரு பணக்கார தோற்றத்தை இருக்கிறதுக்கு இப்போ நிறைய போன் வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு போன்ல 2 சிம் இருக்குது, அதுவே அட்டன் பண்ணி ஒழுங்கா பேச முடியாது. கையில 2-3 ஆளை வச்சுக்கிடுவாங்க. அதான் பணக்காரா இருக்க வச்சிருக்கிறான். நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை. என்ன நோக்கத்துக்காக வைக்க கூடாதுன்னா பெருமைக்கு வைக்க கூடாது. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்னா நம்மகிட்ட ஓடாத போன் நிறைய வீட்டுல கிடக்கும், எல்லாத்தையும் இருக்கும். எல்லார் வீட்லயுமே 4-5 பேர் ஃபேமிலியா இருக்கிறோம்னா புது போன் தான், பழைய போன் டெட்ல கிடக்கும். ஓடாத போனு, பேட்டரி போனது, வேலை செய்யாதது, டெட் போனு அப்படி சொல்லி இருக்கும். அதை பாயிண்ட்ல வச்சா கூட என்ன தெரியும் உங்களுக்கு? 2 போன் வச்சு நினைச்சிருக்கீங்க. ஒரு போன் வச்சிருக்காரு, இன்னும் 2 போன் பாயிண்ட் வச்சிருக்காரு நினைச்சுக்கிறீங்க. அந்த விஷயம் எதுக்கு, பெருமை எதுக்குன்னு கேட்கிறேன் நான். கடவுளுக்கு தெரியுமில்ல எந்த நோக்கத்தையும் வச்சிருக்கான் இவன். இவனை பெரிய ஆளை காட்டி வச்சுக்கிறான், அவரு தெரியுமில்ல. அப்ப என்ன செய்வாரு? அவர் நாடும் போது இழிப்படுத்தி விட்டுவார். அதனால எப்பவுமே நாம் நினைச்சு கடவுளுக்கு பொதுவா நீதி என்ன செய்யணும்னா சரியான ஒரு நபரா இருந்துக்குமே தவிர மனிதர்கள் மத்தியில வேற மாதிரியும் கடவுள்கிட்ட இன்னொரு மாதிரியும் நம்ம செய்ய முடியாது. சரிதா? மனிதர்கள் மத்தியில நடிக்கலாம், நடிப்பு செல்லுபடியாகவும் அல்ல அனுமதிக்கிறார். அல்லாவோட அனுமதி இருந்தா அங்கே நம்ம தோற்று போயிருவோம், அசிங்கப்பட்டுருவோம். அதனால எப்பவுமே நாம எதை கருத்துல, கடவுளை கருத்துல கொள்ளணும். அப்ப நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னா அந்த நம்பிக்கைக்கு பின்னால எல்லா அல்லாவுடைய தன்மைகள் நமக்கு நினைவு இருக்கணும். அல்லாவோட தன்மைகள் நம்ம அறிஞ்சு இருக்கணும், அதுக்கு தகுந்த நடக்கணும். வெறும் நம்பிக்கை கொண்டோம் சொல்லிட்டு கஷ்டம் வரும்போது ஓடி போயிடக்கூடாது. இல்ல, நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை உறுதியா இருக்கணும். கடவுள் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவனா நம்ம இருக்கணும்ல. அப்ப காரியம் வரும் பொழுது வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எனக்கு இப்ப வர வாய்ப்பு இல்லை, ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம நம்பிக்கையுடைய குறைபாடு. இது நம்பிக்கையினுடைய அது கிடையாது, முழுமை கிடையாது. அது குறைபாடு அது இருக்குது. அது சரி செய்யணும். எல்லாத்தையும் இருக்கும். இந்த பழக்கம் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் நான் பொதுவா சொல்றேன்னா குறிப்பிட்ட ஆளு குறிப்பிட்ட நானும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாத்தையுமே இருக்கும். அதை நம்முடைய உங்க மனசுல கூட தான் பிரதிபலிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னு அதான உங்களுக்கு இருக்கு இல்லையா? எல்லாரும் பொதுவானதான் எல்லா விஷயங்களும். நம்பிக்கையில கூட்டங்களை விட்டுருங்க, அது ரொம்ப சதவீதம் கம்மி. பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இது மாதிரிதான் நம்பிக்கையில குறைபாடா இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை சொல்லலாம். நம்ம இருக்கிறோம், அது உண்மைதான், அதை சரி செய்யணும், அல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணணும், அதை நம்ம சீர் செய்யணும், அல்ல நம்மளை மேன்மையாக்கி வைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட தான் பெற முடியும். ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது நம்ம தப்பு பண்றோம்னா அடுத்த முறை தப்பை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சு வழி இல்லை, நம்ம செஞ்சோம்னாலும் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். நீ திரும்ப திரும்ப தப்பு செய்யறதுனால நீ தப்பான ஆளு தான் நம்ம முதல்ல சொல்றோமே, அதை டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்லும் போது நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறுவோரும் மனிதர்கள் உள்ளனர். அல்லாஹ்வுக்கு தெரியுது பாத்தீங்களா? நீ இப்படி சொல்றல, அது அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆள் இருக்கிறான், கேட்டு இருக்கு, அவருக்கு டிக்ளேர் பண்ணிட்டார்ல. அப்ப அப்புறமா நம்ம திருந்தணும், அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கிறோம்ப்பா, நம்ம இருக்கக்கூடாதுப்பா. மனிதர்கள் மத்தியில போலியா நம்ம இருக்கக்கூடாது. மனிதர்கள் மத்தியில் நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்தி நம்ம வசூல் பண்ணக்கூடாது. நம்ம பணக்கார மாதிரி தோட்டம் அளித்து பெருமை அடிக்க கூடாது அப்படின்னு நம்முடைய எல்லாத்தையும் இயல்பு வெளிப்படுத்தணும். அறிஞ்சதை சொல்லணும், அறியாது தெரியாதுன்னு சொல்லிடணும். ஒரு வசனம் இன்னைக்கு போட்டாங்க, நம்ம அது முடிஞ்சா பேசுறோம். சிக்கலா இருந்தா என்ன சொல்லுவோம்? அக்கா நீங்க வசனம் சொன்னீங்க, எனக்கு அவ்வளவு புரியப்படல, டிக்ளேர் பண்ணிட்டு போயிடணும். நான் எல்லாமே எக்ஸ்பர்ட், எதை சொன்னாலும் நான் உடனே சொல்லுவேன், நான் எல்லாமே பேசுவேன் அப்படின்னா அது தற்கூரி ஆயிடும். விளங்குது அவங்களுக்கு? அப்ப அல்லாவுடைய அருள் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது, தடைப்படும், நம்ம கூட்டத்தில் அசிங்கப்பட்டு போயிடுவோம். ஆனா எப்பவுமே நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, என்ன உண்டோ இருக்குது இல்ல தெரியும் தெரியாது. இது மாதிரி ஓப்பனா எப்படி அல்ல சொல்றாரு, வெளிப்படையாக நீங்க இருக்குன்னு சொல்றாருல்ல, அதான் அந்த வெளிப்படை. மறைச்சு இருக்கக்கூடாது, நல்ல மாதிரி காட்டிடக்கூடாது. நம்ம எப்படியோ இயல்போ அதைத்தான் நம்ம சொல்லக்கூடியவனா இருக்கணும் அப்படிங்கிறது இது உழப்பமா உள்ளார்ந்த வார்த்தையா இருக்குது. இப்போ நான் பேசுறது சொல்ல வரேன், எனக்குமே அந்த மாதிரியான சலனங்களை ஏற்படும். நானும் சந்தர்ப்பங்கள்ல அப்படிதான் நடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு எனக்கும். நான் அதுக்கு அப்பாற்பட்டவன் சொல்றேன். இப்படி பேசுறதுனால இவர் தூய்மை வரும் அப்படி நினைச்சிடக்கூடாது. இப்ப தூய்மையா வருது, அது அல்லாவுடைய நாட்டம், அவ்வளவுதான். எப்பவுமே தூய்மையா கேட்டா அதெல்லாம் கிடையாது. அப்படி நம்பி யாரையும் ஏமாந்துடக்கூடாது. நம்ம யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. இது நான் சொல்றது தெளிவா இருக்காங்கிறது நீங்க பாத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து இந்த மாதிரி இருக்கிறாங்க,
ஆனால் அல்லாஹ் சொல்ல திருப்பி கடவுளுக்காக ஏதேனும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவுடன் அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் மனிதர்களின் வன்கொடுமையை கடவுளின் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர் அப்படிங்கிறாங்க. அப்போ கடவுள் மட்டும் அப்படி சொன்னாலே நமக்கு என்ன நடக்கும்ங்கிறது அல்லாஹ் சொல்ற அந்த இடத்துல. அவர் கடவுளுக்காக ஏதேனும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவுடன் நமக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படும். எப்படி கடவுள் மட்டும் அப்படின்னு நிச்சயமா சமுதாயத்தில் ஒதுக்கி வைப்போம். சமுதாயத்தில் வந்து ஒரு சம மனிதனை பார்க்க மாட்டான், நல்லது கெட்டதை சேர்க்க மாட்டான். நம்ம அனுபவிச்சுட்டோம், நம்ம அது நடக்குது. இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு கம்யூனிட்டியா வந்து நமக்குள்ள நாம பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம கலந்துக்கிறோம். இதான் நம்ம குடும்பம், இதான் நம்முடைய சொசைட்டி, இதான் நம்முடைய கம்யூனிட்டி. இப்படி நம்ம என்ன செய்யறோம், அதுக்குள்ள அப்படி போயிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு, ஒதுக்கி வச்சு தள்ளி வச்சு ரொம்ப கேவலப்படுத்தி ஊர்ல இருந்து அனைத்து பேர் பாப்பானங்கிறதுக்காடி வெளியூர் ஓடுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். நாம நேரத்துல இருந்து நமக்கு தெரியல. கிராமங்கள் இருக்கக்கூடிய சப்மிட்டருக்கு பெரும் தொல்லையா இருந்துச்சு. ஒரு ஊர்ல ஒரு சொந்தக்கார நிகழ்ச்சி நடத்துவான், இவன் குரான் மட்டும் மார்க்கம் செல்லக்கூடியவனா, இவன் கடவுள் மட்டும் செல்லக்கூடியவனா, அவனை கூப்பிடாத, நல்லது கூப்பிடாத, கெட்டது கூப்பிடாத, குழந்தை பந்த சொல்லாத, திருமணத்தை உறவு அவன்கிட்ட வச்சுக்கிடாத, இப்படின்னு பல விதமா வன்கொடுமைகள் செய்யக்கூடிய மக்களா இருக்கும் பொழுது அவன் தனியால அங்க இருக்கும் பொழுது அவன் என்ன செய்ய உறுதி இழந்து அவனோட போகக்கூடிய சுதந்திர பொம்மை சூழ்நிலை இருக்குது. ஆனா அந்த உறுதியா உள்ள என்ன செய்யறான், அந்த கேவலத்தை மானத்தை வைக்கத்தை எல்லாம் என்ன அந்த அந்த சூழ்நிலை இருக்கும்ல, உணர்வு இருக்கும்ல, அது அங்க அவனுக்கு பொறுக்க முடியாது. இதனால அந்த இதை விட்டு அந்த வெளியூர் போயிட்டு திரும்பி வந்து சேருவான். இதெல்லாம் நடந்திருக்குது அந்த விஷயங்கள்லாம். நான் அதை சொல்ல வரேன். அந்த அடிப்படையில இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அவர் மீது நம்பிக்கை கொண்டால், அவரை மட்டும் நாம் ஆதரித்தால் நிறைய என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கும், கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா இது? மனிதர்கள் மத்தியில் நம்மளா சமமான ஒரு நபரா, நம்மளும் வேலை செய்யறோம், நம்மளும் சம்பாதிக்கிறோம், நம்மளும் குடும்பம் வச்சிருக்கிறோம், நமக்கு பிள்ளைகள் இருக்குது, இருக்கும்போது சமமா நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான், சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான்னா அது ஒரு பெரிய கஷ்டம் தானே அது. அந்த மாதிரி கஷ்டம் வரும் பொழுது அனுபவித்தவுடன் அவர்கள் மனிதர்களின் வன் கொடுமையை கடவுளின் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர். கடவுள் தான் நமக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த கஷ்டங்களை அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அல்லாஹ்வோட தண்டனையோட சமமா பாக்குறாங்க, ஒப்பிடுறாங்க அவங்க. விளங்குதா? அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் சொன்னா வருங்கிறது அது நீதி. அதை நாம பொறுத்திருந்து உறுதியா இருந்து நம்பிக்கையில இருக்கணுங்கிறது தான் நமக்கு விதி. அப்படி இருக்கணும். ஆனா அது வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது என்ன சொல்றோம்னா, கடவுளை பத்தி நாம அவருடைய தண்டனையோட ஒப்பிட்டு சொல்றோம். மனிதன் செய்யக்கூடிய கடவுள் அப்படியா? உலகத்துல எவ்வளவுதான் கேவலப்படுத்தாலும் உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆகிரத்துல கேவலப்படுத்தினா ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும், நிரந்தரமா தெரியும், திரும்ப திரும்ப காட்டு வர்றத நம்ம செஞ்ச தவறுகளை, நீ இப்படி கூட மனுஷன் இப்படியா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்ல, முகம் சுரிக்கிற மாதிரி. அது திரும்ப டெய்லி காட்டு எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு தப்பு நம்ம பண்ணா டிவியில காட்டுவோம், நீங்க எல்லாம் உலகம் முழுக்க பரவும், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அடுத்து வேற செய்தி வரும். இதே மாதிரி இதோட மேசம் இன்னொருத்தவங்க பண்ணியிருப்பான். அப்ப இது என்ன ஆகும், மறைஞ்சு போயிடும், ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு விஷயம் நடக்குது நாட்டுல. இன்னைக்கு பிரபலமே பேசக்கூடிய விஷயம் நாளைக்கு பேசப்படாது. இன்னைக்கு ஒரு வாரம் இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கும். டெல்லியில் நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு பேசுறோம்ல, ஒரு வாரம் நடக்கும், அப்புறம் இது பேசுவாங்க. இப்ப யாராவது காஷ்மீர் புல்வாமா நடந்து பேசுறாங்கன்னா இல்ல, இது நடக்கும் பொழுது ஞாபகப்படுத்துவாங்க. அது மாதிரி உலகத்துல உள்ள கேவலங்கள் இழிவெல்லாம் ஒரு நிரந்தரம் கிடையாது. அதை வந்து என்ன செய்யறான், கடவுள் தான் கொடுத்தாருன்னு கடவுள் தண்டனையோட இன்னும் சொல்ல போனா, கடவுள் கொடுத்தாரு சொல்றது மட்டும் இல்லாம அந்த கடவுளுடைய தண்டனையோட அவன் என்ன செய்யறான்னா ஒப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கடவுள் தண்டனையோட இந்த தண்டனை ஒப்பிடவே முடியாது, ரொம்ப சாதாரணம். எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவு இருந்தாலும் நமக்கு மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்க நம்ம நல்லா மேன்மைப்படுத்துவோம் நினைக்கிறமே தவிர இது ஒரு இழிவே கிடையாது. ஆக்சுவலா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டுமே, ஒரு பெரிய குடும்பமா இருக்குது, நம்ம நினைக்கிறோம் பாரம்பரிய குடும்பமா இருக்கு, நிறைய கேள்விப்படுறோம், நடக்குது. இப்போ படித்தாண்டிட்டான்னு சொல்றோம், ஓடி போயிட்டான்னு சொல்றோம், சொந்த கம்யூனிட்டியில இல்ல இன்னொரு கம்யூனிட்டின்னு கேள்விப்படுறோம். அப்ப இது வந்து ஒரு பெரிய அந்த குடும்பத்துல கேவலமாக நினைக்கிறாங்க. இதுவா கேவலம்? இது ஒரு உலகத்தினோட விஷயம். இது நம்ம கடவுளுடைய தண்டனை நினைச்சு பார்த்தோம்னா இது பெரிய கேவலமா தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவனுக்கு கடவுள் தண்டனை அவனுக்கு நினைச்சு பார்க்க தெரியல. அது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு துன்புறுத்தது, எவ்வளவு சிரமமான நாள், அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வலி, எப்படிப்பட்ட அந்த தண்டனையோட இந்த உலகத்தில் உள்ள இந்த கேவலத்தை ஒப்பிட முடியுமா? முடியாது. இதெல்லாம் எல்லாம் நடக்கூடியது, கடவுள் நாட்டு அப்படி நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் ஒரு பிரபலமா அது ஆரம்ப காலத்துல ராஜ்யமாகி போச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆக கேவலம் ஒரு கனி மனிதன் சொல்ல வர இன்னொரு குரூப்பை சொல்ல, நமக்கே நடந்தாக்க நாம வந்து அதை வந்து இவ்வளவு பெரிய கேவலமா நம்ம பெருசா பார்க்க வேண்டியதே இல்லை. அது கேவலமான செயல், அது வேற. ஆனா அந்த கடவுளை தண்டனையோட ஒப்பிடக்கூடாது. இதோட பெரிய கேவலம் அங்க இருக்குது, நிரந்தரமான கேவலம் இருக்குது, அதுலயும் நல்லா காப்பாத்துறாருல.
அதுதான் நம்ம பார்க்கணும். தண்டனை ஒப்பிடக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை உண்டவன்னு கூறக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்காக ஏதேனும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவுடன் என்ன செய்யறாங்க? அவர்கள் மனிதர்களின் வன்கொடுமையை கடவுளுடன் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர். ஆனால் உங்களுடைய இரட்சகரின் ஆசீர்வாதங்கள் உமது வழியில் வந்தால் நாங்கள் உங்களோடு இருந்தோம். இப்படி அல்லாவுடைய ஆசீர்வாதங்கள் அந்த தூதர் மூலமா வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப லாபம் வந்தா அவனுக்கு நஷ்டம் வந்தா எதிராச்சு. அப்படி சொல்ல தெரியுமா? அது லாபம் வந்தா உனக்கு, நஷ்டம் வந்தா எனக்கான கேட்கறது தெரியுமா? அந்த மாதிரி அது மாதிரி அவங்க சொல்றாங்க, கடவுளின் தண்டனை ஒப்பிடுறாங்க. ஆனால் உங்களுடைய ரட்சகரின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வழியில் வந்தால் நாங்கள் உங்களோடு தான் இருந்தோம் என அவர்கள் கூறுகின்றனர். அப்ப அந்த வார்த்தை மாறுது பாருங்க. தண்டனை வந்த அன்னைக்கு கடவுள் தண்டனையோடு இப்படி கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. ஆனா ஆசீர்வாதம் அனுபவிக்கிறாங்க. அல்லாவோட ஆசீர்வாதம் எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறோம், நம்ம எவ்வளவு ஆசீர்வாதம் அடையப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு மைண்ட் ஃப்ரீயா இருக்குது. நமக்கு ஏதாவது சுத்தி கஷ்டம் இருக்குதா, சஞ்சலம் இருக்குதா? ஒவ்வொரு மக்களும் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் தாண்டி நம்ம அனுபவிக்கும் பொழுது அவங்களை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பங்குக்கு வராங்க. நாங்கள் உங்களோட தான் இருந்தோம் அப்படி சொல்றாங்க. அப்ப இரட்டை வேஷம் வருது அந்த இடத்துல. தண்டனை வந்தா ஒரு விதமாகவும், அதுல அவங்க பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அதை விட்டு ஓடி போறவங்களா இருக்கிறாங்க. காரணத்தை சொல்றாங்க, வெயில் மழை தூரம் கற்பிக்கிறாங்க. ஆனா கிடைக்கும் போது என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பங்கு, நாங்க இங்கதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மனிதனா இருக்கிறாங்க. இவங்களை பற்றி நல்லா இங்க சொல்றாரு. இவங்கெல்லாம் இப்படி நாங்களும் நம்பிக்கை கொண்டவங்க தான் அப்படி சொல்லக்கூடிய இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் கூறுகின்றனர். மக்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கவில்லையா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல, இதுதான் முக்கியமான வசனம். அல்ல மக்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் அறிந்தவராக இல்லையான்னு கேட்கிறார். கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இல்லையா? அப்படி அறிஞ்சிருக்கும் பொழுது ஏன்பா இப்படி போலியா இருக்குதுன்னு கேட்கிறார். அல்லாவுடைய அந்த வல்லமைய, அந்த தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும், உணரணும். எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அறிஞ்சவர். உள்ளார்ந்த எண்ணம் நான் நினைக்கிறது அறிவது மட்டும் இல்ல, நான் நாளைக்கு நினைப்பது அறிஞ்சவர் அவருக்கு. என்னுடைய ஆழ்மனது என்ன இருக்குதுங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியுமான்னு தெரியாது. என்னன்னு அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம நம்மோட உறுதியா இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா தான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், வெட்ட வேடம் போட மாட்டோம். லாபம் வரும்போது கூடுறதும், நஷ்டம் வந்தா ஓடி போறதும், நானும் நம்பிக்கையோடு சொல்றதும் இந்த மாதிரி எப்ப நடக்காதுன்னு கேட்டா, கடவுளை பற்றிய உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்திருக்கின்றார். அவர் அறிந்தவர் இல்லையா அப்படி கேட்கிறாரு. அப்ப நமக்கு பதில் சொன்னது ஆமா அவரு. அல்லாஹ் நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்தவர் அப்படிங்கிறத உறுதியா இருக்கணும். நாம அதை அந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப சொல்றோம்ல, நமக்கே தெரியாத உள்ள கிடங்குல என்ன கிடக்குதுங்கிறத கடவுள் அறிஞ்சிருக்கிறாரு. நாளைக்கு நான் என்ன செய்வேனுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா கடவுள் அறிஞ்சதா இருக்கிறாரு. நாம எப்ப மரணிப்போம், எங்க மரணிப்போம் நமக்கு தெரியாது, கடவுள் அறிஞ்சதா இருக்கிறாரு. நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கிறத நமக்கு தான் தெரியாது, ஆனா கடவுள் அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம அப்படி வழங்கணும்ல. அதுல உள்ளார்ந்த உறுதியான நம்பிக்கை இருந்தேன்னா இந்த மாதிரி வார்த்தை செய்ய மாட்டோம். நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சொல்ல மாட்டோம் வெட்ட வருஷம் போட்டுட்டு. ஒரிஜினலான ஆளு அப்படி அதை திறந்தப்படுத்த வேண்டியதே இல்லை. கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம நம்பிக்கை உண்டவங்க தான் அப்படின்னு அளவுக்கு தெரியாது. ரெட்ட வேஷம் போடக்கூடியவங்க தான் தங்களை டிக்ளேர் பண்ணிட்டே இருப்பாங்க, நாங்களும் நம்பிக்கை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நமக்கு அல்ல அங்க கற்றுத்தரக்கூடிய விஷயம் அந்த மாதிரி கேட்டது நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது இந்த வசனத்தை சொல்றாரு. கடவுளுடைய தன்மையை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க, எப்படி உறுதியா இருக்கிறீங்க அப்படிங்கிறதா நமக்கு அல்ல அங்க தெளிவுபடுத்துறாரு. நாம எந்த அளவுக்கு நாம இருக்கிறோம், எவ்வளவு மோசமா இருக்கிறோம், நம்ம பேசுற வார்த்தைகளை தெரியும்ல. நம்ம சொல்றோம், சொல்லும் பொழுதே இந்த இதெல்லாம் நம்ம தப்பு இருக்குது, இது மிஸ்டேக் இருக்குது, இது சரி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்தோம்னா நாம நம்பிக்கையாளர். நம்மளை கடவுள் மீட்டுக் கொள்வாரு, நம்மளோட பாவத்தை மன்னிப்பாரு. அதே சமயத்துல நாம கண்டுக்காம அலட்சியம் விட்டுட்டோம்னா நம்ம நிலைமை மோசமா போயிட்டே இருக்கும். நம்ம அதுல முன்னேறிட்டே இருக்கணும். நம்மள யாரு முன்னேறக்கூடியவங்க, யாரு பிடி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்ம கடவுளுடைய பாதையில தொடர்ந்து இருந்து நம்ம பேசி விஷயங்களை தெரிஞ்சு அப்படி நம்ம இருந்தோம்னா நாம என்ன செய்ய, அல்லாஹ் பத்தி நம்ம பேசக்கூடிய நம்ம தொடர்பு நம்மளுக்கு இருந்தா தான் நம்ம நம்பிக்கையில கூட முடியும். நம்ம சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட நம்ம தனியா இருக்கேன்னா நான் போன்ல பேசிக்கிறேன். தேவைப்படும் போது தேவைப்படும் விஷயங்கள் நமக்கு புரிஞ்சது புரியாதது, நான் ஒரு இதுவா புரிஞ்சுக்கிட்டது, மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்கறது, அது சரியா இருந்தா அதை எடுத்துக்கிறது, இதை நம்ம கான்டாக்ட் பண்ணணும்ல. யார் யார்கிட்ட பேசுறது சொல்லுங்க, ரொம்ப சொற்பம் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஏதாவது விஷயம் இருந்தா நம்ம பேச என்ன சும்மா இருக்கிறோம். அப்படி இல்ல, குரான் வசனத்தை படிக்கும்போது டவுட் வருதுன்னா டவுட்டை கிளியர் பண்றதுக்கு கேள்வி வைக்கணும். இந்த சபையில வச்சாலும் சரி, தனியை பத்தி பேசினாலும் சரி, உங்களுக்குள்ள கூட்டா இருங்க. நீ 2 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, 4 பேர் இருக்கீங்களா, குரூப்பா இருக்கிறீங்களா, அப்படி பேசிட்டே இருந்தா தான் அதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தானங்க. அது நம்ம அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்காம இருக்கிறோம்னா நம்ம அதை தொடவே இல்லை, அனுபவிக்கல. அது மாதிரி நம்ம ஒரு கூட்டு சேரல. சோ அவருடைய மகத்துவம் நமக்கு தெரியல. புரியுதா? குரான் நம்ம வச்சிருக்கிறோம், நமக்கு 6340 வசனம் தெரியும், எல்லாமே தெரிஞ்சோம்னா இல்ல. ஆனா தெரிஞ்ச விஷயத்த நாம எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமா இருக்கிறோம், எப்படி படிப்பினை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல குறைபாடு உள்ளவங்களா இருக்கிறோம். அதுக்கு என்னன்னா நம்முடைய கூட்டமைப்பு, நம்முடைய கலந்தாலோசனை குறைவா இருக்குது. ஒருத்தர் சந்திக்கிறது இல்ல. நீங்க நேர்ல பார்க்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் போன்ல பேசுங்க. ஒரு வசனம் நீங்க பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, இதை பார்த்து எனக்கு புண்ணு இருந்துச்சு, இதை பார்த்த உடனே நீ கூட பாட்டு கேட்டமா, ஒரு பாட்டு அல்லாஹ் ஏலமும் குள்ளு, அது ஒரு பாட்டா அதை போட்டிருக்காங்க. அல்லாஹ் ஏலம் குள்ளு, அந்த கேட்ட உடனே அப்படியே கண்ணீர் வந்துருது அந்த வசனங்கள்லாம். நமக்கு நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய பேச்சை என்ன செய்யணும், மக்கள் மத்தியில நம்ம மத்தியில நமக்கு மத்தியில அதை பேசி அதை பத்தி எக்ஸ்பிளைன்மெண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும், நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அது மாதிரி முயற்சி பண்ணுவோம். நாம போலித்தனமா இல்லாம உண்மையான நம்பிக்கை ஏற்படுறதுக்காக நமக்கு அருள் திருப்பி சொல்லி இந்த வார்த்தையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல வைத்து மல்லாவுக்கு மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்